அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடைப்பகுதி ஆராய்ச்சி. இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் எழுதிய பாடல்களையும் அவர் தந்த உரைநடைப்பகுதியும் ஆய்வு செய்து அதில் உள்ள உண்மைகளை கண்டறிந்து கொண்டு விளக்கம் பெற்று நாமும் எப்படி வரலாறு போல் வாழ்வது, அவர் போல் ஆவது என்பதே ஆகும். மேலும் திருவருட்பாவையும் ஒருநடைப்பகுதியும் படித்து புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் உதவுவதே இந்த தொடரின் நோக்கம். இந்த விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவள்ளே தளம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வணக்கம் சாமி, எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. சரி, நம்ம கடந்த பல தொடர்களாக மனிதன் தெய்வமாகலாம் என்ற புத்தகத்தை, நீங்க எழுதின புத்தகத்தை ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இது வரைக்கும் நம்ம தயவு பக்தி பார்த்தாச்சு. ஒழுக்கம் போன வாரம் வள்ளலார் எப்படிலாம் வாழ்ந்தாரு, நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது கொஞ்சம் பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி இன்னைக்கு. சரியா? இல்ல வேற எதுவும் கிடையாது? ஓகே. அது இப்ப இந்த தொடர் நோக்கம் என்னன்னா, மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னா மனுஷன் எப்படி தெய்வமாகுது? சில பேர் நினைக்கிறாங்க செத்துமலை போட்டா மாட்டுக்கு அப்புறம் கொடுத்துறாங்கல்ல, அதான் மற்ற தெய்வமாயிட்டான். ஓ, சாமி கிட்ட போயிட்டாரு. ஆமா, எங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சாமி ஆயிட்டாரு. இல்ல சாமி கிட்ட போயிட்டாருல்ல, சாமி ஆயிட்டாரு. அதான் கொஞ்சம் கற்ப கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, படையெல்லாம் போடுவாங்க. இது அது இல்லை. இது உண்மையிலேயே ஐயா ஏன் வந்தாருங்க, ஜெகத்தே பலத்தை பெற்று இந்த பிறவிலேயே ஆடல் அடையணும், அதுதான் வந்தேன்ல வளரார். இது தெய்வம் அப்படின்னா மனுஷனாவே இருந்து அவனுடைய தெய்வனாலையும் அவனுடைய பக்தியினாலையும் ஒழுக்கத்தினாலையும் அவனுடைய தவத்தினாலையும் தெய்வத்தை உள்ள பார்த்து இந்த ஆன்மா அந்த உங்களோட கலந்து இந்த தெய்வமா இருக்கு. தெய்வமா அழியாம என்னைக்கு மரணம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையை தான் சொன்னாரு. அதைத்தான் நம்ம பேசுறோம். ஒரே ஒரு ஆசை என்னன்னா, எல்லாரும் நல்லா கவனிச்சு புரிஞ்சு ஏதோ எவனோத்தையோ பேசுறான் அப்படின்னு நினைக்காம உண்மையிலேயே வள்ளலார் கருத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்னதான் சொல்றா பார்ப்போம்னு சொல்லி ஆர்வத்தோடையாவது பார்த்து தயவு பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறோம், பக்தி பற்றி பேசியிருக்கிறோம், ஒழுக்கத்தை பேசிட்டு வரோம். இதெல்லாம் வள்ளலார் சொன்னது எல்லாம் எங்களுக்கு கருத்து ஒன்றுமே இல்லை. அடுத்து தவத்தை பற்றி பேச போகிறோம். தவம் கூட வள்ளலார் சொன்ன தவம், அவர் தவத்தை தான் இது வரைக்கும் யாரும் நிறைய பேர் தவம் பண்ணிருக்காங்க. யாருமே உடம்ப காப்பாத்திக்கல, புரிஞ்சுங்க. யாரும் குறை சொல்றது இல்லை, உண்மை. எல்லாம் நிறைய பேர் தவம் பண்ணாங்க, தவம் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்றாங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உடம்ப காப்பாத்தி ஜெயிச்சது வள்ளலார் ஒருத்தர் தான். நிறைய சொல்றா பாருங்க, நோவாது நோன்பு என்னை போல் மாற்றோரும் எஞ்ஞான்றும் என்னை போல் சார்ந்தோரும் தேவாம் என்பார் பெற்றோரும் எவ்வளவு யார் உள்ளார் என்றால் யார் என்னங்கிறார். அதனால அவர் எழுதி காட்டு, அவர் எழுதிதான் தவம் என்ன செஞ்சாருங்கிறத அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் அற்புதம் எழுதி வச்சிருக்காரு. நல்லா ஆய்வு செஞ்சு அப்புறம் தவத்தில் விளக்கத்தை தான் கொடுக்க போறோம். தயவு செஞ்சு நீங்க இந்த நாலு அதாவது ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க பாருங்க, அது அடிக்கால். முதல்ல தயவு, ஜீவார்க்கம். தயவு தான் எல்லாருக்கும் வந்துடும், தயவுதான் பேஸ். அடுத்த பக்தி. பக்தினா இறைவன் நாம, அவ்வளோ. நம்ம அவனை என்ன தொடர்பு, அது ஒழுக்கம். நம்ம எப்படி மனுஷா வந்துடுறோம். பாடு மாட்டெல்லாம் ஒழுக்கம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் அறிவு கிடையாது, அதெல்லாம் ஒழுக்கம் கிடையாது. மனுஷன் மாத்திரம்தான் ஒழுக்கம். ஆனால் ஒழுக்கம் தவிர மனுஷன் தான் ஒழுக்கம் தவிர. நல்லா ஒழுக்கம் வாழங்கிறதாக ஐயா சொல்லிருக்காரு. பல என்ன ஒழுக்கம் சொன்னாரோ அது 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்த 4வது தவம். 3 வந்தாதான் தவம் பலிக்கும். தவத்து பேஸ் இதுதான்.
அதனால அது பார்க்க போறோம். நீ உலகத்தை பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு முடியும்னு தெரியல. அதாவது ஐயா வருத்தப்பட்டாரு. ஏன் தெரியும் ஐயா மறைஞ்சாரு. அவர் எவ்வளவு சொல்லி கேட்கல. இப்ப நான் சொல்லி கேட்க போறீங்களா அப்படின்னு பயம்தான் வருது எங்களுக்கு. இருந்தாலும் சொல்லிடணும். அவர் சொல்ல பாருங்க. பக்கம் 410 வர பாருங்க. 410 சொல்ல பாருங்க. 410 பொருளை ஆதாரம் காமிச்சிருவோம். அவர் சொன்னார்னா ஆதாரம் காமிச்சிடலாம். 410 ஆமாங்க. சொல்லுங்க. வரி மேல 5ஆவது வரி பாருங்க. இதுகாரும் இல்ல சார், இல்ல மேல 5ஆவது வரி. இல்ல. இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை. யாதெனில் எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்ல முன்வரி பாருங்க. திருக்காப்பட்டதுக்கு முந்தான ராத்திரி 1874 ஜனவரி 30 ஐயா திருக்காப்பட்டாரு. ஜனவரி 29 ஜனவரி மாதம் போனா இல்லையா 24 சொன்னார். அதாவது ஜனவரி 30 வந்து உள்ள போறாரு. திருக்காப்பிடுறாரு. 29 நைட்டு சொல்றாங்களா இத? ஆமா. அதாவது 30 நைட்டு தானே திருக்காப்பிடுறாரு. 20 பேசுறாரு. 29 20 29 சார். 29 பேசுறாரு. ஓகே, என்ன சொல்றாரு? இதுகாரும் இது ஆரம்பத்துல இது வரைக்கும் இவ்வளவு நாள் என்னோட நீங்க பழகியும் என்னோட பழகினீங்க. பழைய கூட சன்மார்க்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க என்னதுன்னா என்ன ஆரம்பமே தெரிஞ்சுக்கலங்க. ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலங்க. பேசிக்கே தெரியலையா? அறவே புரியலையா? ஆமா. அப்ப என்னதுன்னு தெரிஞ்சு கொள்ளலை. அது என்னன்னு சொல்றாரோ எவ்வளவு என்னது தெரிஞ்சு. அப்ப என்ன அர்த்தம்னா எவ்வளவு வேலை விட்டாப்பா ஐயா. அவர் மொத்தம் விசனம் சொல்லுவாங்க. அவர் என்னன்னா இவ்வளவு சொல்லி யாரும் புரிஞ்சுக்கலையே. தெரியவா சொல்லுங்க. அவர் முகத்துல விசனை குறியிருந்துச்சா? ஆமா, அப்படி எல்லாம் இருக்கு. இல்லைங்க, அது பக்கம் 25 இருக்கு. இவரு சொல்லியிருக்கிறாரு. வேளாத முதலியாரு பக்கம் 25 நினைக்கிறேன். அப்படிதான் கரெக்டா சொல்றீங்க. கொஞ்சம் பாப்போம். வேளாத முதலியார் என்ன சொல்லியிருக்காரு. பிரம்மசங்கத்திற்கா அப்படியே மேல போங்க. இவர் உருவத்தில்தா நீ மார்க் பண்ணி பாருங்க. அதான் இவர் உருவத்தில் சாதாரண உயரமுள்ளவர், மெலிந்த சரீரமுடையவர், எலும்புகள் தெரியும், ஆயினும் வீரிய பலம் உள்ளவர், நிமிந்த தேகம், தெளிந்த மாநிற, சாதாரண சிவப்பு மேனியர், நீண்ட மெல்லிய நாசியுடையவர், பரந்த பொறி பறக்கும் கண்களை உடையவர். இவருடைய முகத்தில் சதா சற்று விசனக்குறி காணப்பட்டிருந்தது. சரிங்களா? அவர் என்ன விசனம்? அவருக்கு ஒரு கவலை இல்லை. ஏன் விசனம் வந்து அவருக்கு தனிப்பட்ட வேலை? அவர் ஒண்ணுமே ஒரு கவலையும் கிடையாது அவருக்கு. சரி, நினைச்சு சாதிச்சாரு, ஆன்லைனை பார்த்தாரு, எல்லாம் அவருக்கு நடந்தது. விசனம் ஏன்னு சொன்னா அவர் வந்து இங்க எல்லா மக்களையும் திருத்தி எல்லாரும் சாகாம இருக்கணும்னு வைக்கலாம் வந்தார் அவர். அவர் சொன்ன கருத்தை யாருமே ஏத்துக்கல. அதான் நல்லா பாருங்க. நீ இது வரைக்கும் என்னோட பழகியும் என்னன்னே என்னதுன்னு ஏபிசிடி யாருமே தெரிஞ்சுக்கலங்கிறார். அப்ப அவர் மோதல் எப்படி இருக்கும்? விசனம் யாருமே தெரிஞ்சுக்கலையே, எல்லாம் செஞ்சு போவாங்களே. அதான் விசனம் இருந்தார். விசனம் இருந்தது இல்லையா? அதான் அவர் வந்து மறைஞ்ச காரணமே. நான் நினைக்கிறது என்னன்னா ஆண்டவனாலும் வார்த்தை அவரை யாருமே ஒண்ணுமே கேட்கல. எவ்வளவு சொல்றது? அப்படி சொல்றீங்க? நாங்களாம் இருக்கோம், எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கலாம்ல. எப்படிதான் இப்பதான் பேசுறாரு. இப்ப இதெல்லாம் ஏன் வெளியே வந்து இப்போ இப்பதான் அவர் செய்யறது ஏற்பாடு பண்றாரு. இப்போ அவர் சர்வ பண்ணதான் இப்ப வெளியே வரணும். அதாவது தோன்றா துணையா இருந்து செய்யறாங்க. சொல்லுங்க. இல்ல தோன்று துணைதான் இப்ப தோன்றுதான் இருக்கிறாரு, செய்யறாரு. நான் நிறைய பார்த்து வந்துருக்காரு. தோன்று துணையா இருக்காரு. இல்ல
இதெல்லாம் வெளியே வருது, இப்பதான் வெளியே வருது பாருங்க. அவர் கருத்தான் வெளியே வருது பாருங்க இப்போ. ஓகே சாமி. அதான் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, யாருமே ஒரு பேச்சு கேட்கவே இல்லை. ஏன் கடிதம்லாம் பாருங்களேன், கடிதம் பாருங்க. அமைச்சாயத்தை மறக்காதே, பஞ்சாயத்து மறக்காதே எழுதுறாரு. யாருமே சமயத்தெல்லாம் கற்பனை தெரிஞ்சுக்கவே இல்லையே. அதான் சாமி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை. யாதெனில் இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள். எல்லா பற்றுகளுக்கும் காரணமாக ஆசார வகைகளை விட்டு தலைவனையே அப்ப சமயத்துல பற்று வச்சிருக்கிறீங்கய்யா. ஆமா, அப்படிதான் அப்படிதான். அது மொத்தம் அப்படியே. நீங்க சொன்னீங்கல்ல, அவர் யாரு, வேலாயுத முதலியார் என்னமோ என்ன அகவல் எழுதினாரு? விநாயகர் அகவல். விநாயகர் அகவல். வரலாறு மறைந்த பிறகு அவர் விநாயகர் அகவல் உட்காந்து எழுதிட்டு இருந்தாரா? அது மாத்திரம் இல்ல, வல்லார் விஜயம் எழுதாம சங்கர விஜயம் எழுதுறாரு. வல்லார் விஜயம் எழுதாம சங்கர விஜயமா? ஆதிசங்கரா? ஆமா. ஆஹா, அவங்க சரி. தலைமாநகரம் தலைவமாநகர் வல்லார் சொன்னாரா? இல்ல இவங்களே போட்டுக்கிட்டாங்களா? இல்ல சன்மார்க்கிகள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இவங்க போட்டுருது. அவர் ஒண்ணு ஐயா சொல்லவே இல்லை. ஐயா சொல்ல தெரியுமா? வேளாண்மை சொல்லு சொல்ல பாரு. வேலாய முதலை கேட்டால் மனுஷிய தரத்தில் முடிந்த வரைக்கும் சொல்லுவார் அப்படிங்கிறாரு. அவ்வளவு தலைமானதான் சொல்றாரு. அது என்னது மனுஷிய தரத்தில் முடிந்த வரைக்கும் சொல்லுவார்? மேல் அர்த்தம். சரி, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமா, இது குற்றம் விசாரிக்கிற மாதிரி இல்ல? சொல்றோம். ஓகே ஓகே. நடந்த வண்ணம் உரைக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, நான் புதுசு சொல்லல. ஆதார் காட்டுறேன் பாருங்க, ஆதாரத்தோட நாம சொல்ல எதுவுமே. அப்ப இதே மாதிரி நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருந்தோமாக்கா சாமி. இங்க சொல்ற பாருங்க, என்னன்னாக்கா எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு தலைவனையே அப்ப இந்த ஆசாரத்தை பாத்துட்டு இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா. ஆசார வகைகள்னு என்ன சாமி? அது சொல்லுங்க, சொல்லிருங்க மக்களுக்கு தெரியும். சமயாச்சாரம், ஆச்சாரம் தான். சமயத்துல ஆச்சாரம், சமயாச்சாரம், மதாச்சாரம், ஆச்சாரம் எல்லாம். சாமி இவங்க அந்த இதுல நின்றுக்கிறாங்க சாமி. ஆமா, அதனாலதான் அவரு ரொம்ப ஜீவகாருண்யத்தை வலியுறுத்திருக்கிறாரு அந்த காலகட்டத்துல நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஜீவகாருண்யம் இல்லாம இந்த ஜாதி மதம் இப்படி பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. பேர்ல சாமி அது என்ன வேலாயுத முதலியார்னு பேர்ல போட்டிருக்கீங்க, ஏன்? ஜாதி போடணுமா இல்ல வேலாயுதம்னு சொல்ல முடியாதா? அது எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளா இருக்கு சாமி. அது ஏன் அப்படி போட்டுறாரு? மத மதிப்பையா முதலியார்னா? அதான் மதிப்பா? ரத்தன முதலியார் அப்புறம் முதலியார் போடலான்னு சொன்னா வேலாயுதம் ரத்தனம் சிம்பிளா போல. வேலாயுதம் ரத்தனம் நல்லாதான் இருக்கு. பேர் நல்லா இருக்கு. என் பேரு என்ன சரவண முதலியார போட்டிருக்கிற? எளிமையா இருக்கேன். வேலாயுத முதலியார். ஒரு அப்படியே ஒரு மாசா இருக்கு, பின்னாடி ஒரு கம்பீரம் முதலியார் அப்படின்னா. ஆனா பழமொழி தெரியுமா உனக்கு? முதலியார் ஜம்பம் விளக்கெண்ணெய் கேடு பழமொழி. முதலியார் ஜம்பம் விளக்கெண்ணெய் கேடு. விளக்கெண்ணெய்க்கு கேடா? ஆமா. அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்டு நெய்யெல்லாம் ஒண்ணும் இருக்காது, கஞ்சி தண்ணி ஊற்றி சாப்பிட்டுப்பான். சாப்பிட்டு அந்த இலையில விளக்கெண்ணெய்ல விளக்கு தண்ணி இலைய வெளி போட்டுருவான். நெய் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அந்த இலை. ஆமா, நெய் விட தண்ணி தோடு சாப்பிடறது இல்ல. அதுல என்ன கம்பீரம்? சார் நெய் விட்டு சாப்பிடுற நெய் இலையில அப்படி எடுத்து விட்ட நெய் சார். நெய் அந்த டீம்ல நிறைய சாப்பிடுவேன். நெய் அந்த டீம், இந்த டீம் சாப்பிட போடுறது சும்மா போட்டு அந்த டீம் மாதிரி இந்த டீம் காட்டிக்குது பெருமைக்கு. அப்ப சாமி எனக்கு இப்பதான் புரியுது. நான் கூட ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன அது வல்லார் கூட இவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லாரும் நட்டாற்றில் கையை நழுவு விட்ட உணவு மாதிரி கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு இவங்க சரியில்லாம இருந்திருக்கிறாங்க. அதான் சாமி, ஒரு நிலத்துல விதைக்கணும்னா அந்த நிலம் நல்லா இருக்கணும். அந்த நிலம் செழிப்பான நிலமா இருக்கணும், விதைச்சாதான் முளையும். இப்ப கூட இருக்கும் பொழுது இவங்க வல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன்.
ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப வரலாறு படிக்கிறீங்கள, வரலாறு வந்து உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற உள்ள வெளியே உட்காந்து தினமலை உட்காந்து அடிச்சு அடிக்கிறாங்க. வள்ளலார் உள்ள உட்காந்துருக்காரு, இவங்க திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, கொஞ்சம் உள்ள போன மாதிரி தெரிஞ்சது உங்களுக்கு. ஒருத்தர் உள்ள போன மாதிரி தெரிஞ்சு உள்ள போனாங்க. உள்ள போய் அவர் கேட்டாங்க, ஐயா கேட்டாங்க, யாரும் வந்த மாதிரி அப்படின்னாங்க. ஆமா, ஒரு சித்தர் வந்தாரு, இந்த லட்டு கொடுத்தாரு, லட்டு கொடுத்தாரு ஐயா. இது உள்ள பார்த்து போனேன், போதீங்க ஒரு நேரம் காசு போயிருப்பார் அப்படிங்கிறத. அவ்வளவு போயிட்டாரா சித்தரு? இல்ல உள்ள வர்றது வெளியே வேலை உனக்கு. வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீட்டு விளாண்டிட்டு இருக்கீங்களா? அது ஆமா, அப்புறம் அது அதே சொல்ல பாருங்க. தர்மசாலையில என்ன பண்ணா தெரியுமா, ஐயாட்ட எல்லாம் வந்து ரசத்தை பண்ணி எல்லாம் தங்க வர மாதிரி படித்தாலும் கேட்டாங்க. என்னங்க? ரசவாதம் ரசவாதம் செஞ்சு கொடுங்க சொன்னாங்களா? கத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. கத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. ஓகே. அவர் என்ன சொன்னாரு, தர்மசாலையில முன்னால தோட்டத்தை முள்ளங்கி செடி போட்டுருந்தாங்க. முள்ளங்கி செடி போட்டுருந்தாங்களா? ஆமா. அவர் என்ன சொன்னார், போயிட்டு நான் வரேன், சாயந்தரம் வரேன், முள்ளங்கி செடியை பத்திரமா பார்த்துன்னு சொல்லிட்டு போனாரு. என்ன ஐடியா பாருங்க, முடிஞ்சு பத்திரமா பார்த்து சொல்லிட்டு போனாரு. அப்ப என்ன அர்த்தம், அவர் தெரியும் நமக்கு போறது. நான் பார்த்து சொல்லிட்டு பாருங்க, முள்ளி பார்த்தோம் இல்லை, அதெல்லாம் அங்கே உட்காந்து சீட்டாடலாம். ஆடு வந்து முள்ளங்கி சாப்பிட்டு போச்சு. ஆடு வந்து முள்ளங்கி சாப்பிட்டு போயிடுச்சு. சாப்பிட்டு போச்சு, எல்லாம் போச்சு. அதில் வந்து இல்லைப்பா என்ன கேட்டீங்களே, சரி நான் போய் அப்படின்னாரு. அங்கங்க செடியாக இருக்கேன், உங்களுக்கு தங்க வேணுமா போடா அப்படின்னாரு. அதுக்கு ஆசை இருந்ததை தவிர தங்கத்துக்கு ஒரு 5 மணி நேரம் அது முள்ளங்கி செடியை பார்த்து கொள்ள போற அவங்களால. யாருமே சரியில்லைங்க ஐயா, கூட யாருமே சரியில்லைங்க. இல்லை நான் வந்து யோசனை பண்ணேன், குறைக்கிறது நினைக்காதீங்க. ஐயா வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாரா? ஆமா. நடந்ததா? இல்ல. அப்புறம் வந்து 2 ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. ஆபாரம் இருந்து முதியோர் வரைக்கும், குழந்தைல முதியோர் வரைக்கும் நடக்கல. சாப்பாடு போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு, நடக்கல. சங்கம் ஆரம்பிச்சாரு, நடக்கல. அவர் செஞ்சது எதையுமே நடத்தல. கோட்டை ஆரம்பிச்சாரு, நடக்கல. நாடகம் பண்ணாரு, நடக்கல. தர்மசாலை வச்சாரு, அதை தாராரு, சோறு நிறுத்தல. அவர் அவ்வளோ கண்டிஷன் போட்டாரு. அதனால அது இதெல்லாம் வந்து நடந்ததை தவிர அவர் சந்தோஷப்படுற உண்மையில் யாரும் பண்ணலைங்க. மகிழ்ச்சி பண்றவ யாரும் இல்லை. இந்த வார்த்தை பண்ணல, அது டைம் போட போகிறது. இவ்வளவு காலம் என்கிட்ட பழகியும் நம்மளுக்கு என்னதுன்னா ஏபிசி தெரியலன்னு அர்த்தம். உண்மையான அர்த்தம் அது முதல்ல என்னன்னே தெரியல. இப்ப உதாரணத்துக்கு சாமி, உங்க கையில ஒரு ஜாமான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அது என்ன ஜாமானே உனக்கு தெரியல, அதை எப்படி நீ பயன்படுத்துவ? அதனால துக்கம் நெஞ்சே இருக்கும். நெஞ்சு ஏன் துக்கம் வந்ததுன்னா, யாரும் சரியா வரலையே. ஒரு பாட்டுல கூட சொல்லுவாரு, என்னோட கவலை எல்லாம் பிறர் பொருட்டு என் பொருட்டல்ல பிள்ளை பெரு விண்ணப்பத்தான் இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆமா ஆமா, என்னோட கவலை எல்லாம் வந்து பிறர் பொருட்டன்று என் பொருட்டல்ல. அப்ப அந்த கவலை வந்து என்னன்னாக்கா, ஒரு விசனத்துக்குரிய என்னன்னாக்கா, என்னதான் பண்றது அப்படின்ட்டு. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவர் ஒரு சக்தியை பயன்படுத்தி செஞ்சிருக்கலாமே. அது நினைக்காது சார், நினைக்காது. ஏன்னா இவனே பிரச்சனையா இருக்கிறான். அதாவது சாமி, ஒருத்தங்கிட்ட வந்து ஏழையா இருக்கானாக்கா, அவன்கிட்ட நீங்க ஒரு லாட்டரி அடிச்சு வச்சீங்களேன், செலவு பண்ணியே தீர்த்து திருப்பி ஏழையாயிருவான். ஆமா, அதான் நினைக்காது. நீங்க முயற்சி பண்ணி ஜெயிச்சுதான் நினைக்குமே தவிர ஒருத்தர் கொடுத்தவங்க நினைக்காது. அதை சக்தி எவ்வளவு பேர் மாற்ற முடியும்? உலகம் போறாங்க மாற்ற முடியும். அதெல்லாம் நடக்கிறதாக இல்லை. அப்புறம் வாங்க நம்ம வருவோம், நம்மளா ஒழுகுத்து வருவோம். அடுத்த கதைக்கு போங்க. அடுத்த கதை என்ன கதை? பாத்துட்டோம். இதுக்காரம் யாரும் வந்து 2 பெருசா 2 இருக்கு, பெருசாம வேணாமா? குணங்கள்லாம் கூட ஒழுக்கம் தானே. நம்ம உடம்புல சில குணங்கள்லாம் இருப்பாருங்க, அதெல்லாம் ஒழுக்கம் தான் வரும் இல்லையா? வரும்.
ஒரு பாட்டு பார்த்து தெரியுமா? கோவமே வருமோ காம வரும் பார்த்தல. தெய்வமணி மாலை அவலம் இல்ல உருவமோ. இல்ல 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 கோவமே வருமோ காம வருமோ தனி பார்த்தோம் தனி ஓ பாட்டு. அது பயந்தாரு. ஆஹ் போன வாரம் பார்த்த சமயம் அதை அது அது போன பாட்டுல பார்த்துட்டோம். இதுல பார்த்துட்டோம். இதுதான் பார்த்தோம். இந்த தொடர்ல தான் அவர் வரலாறு என்னெல்லாம் பயந்தாருன்னு பார்த்தோமே. அது இல்லைங்க, அவர் பேர் இல்லைங்க. ஓ கோவம் வருமோ காம அவரு வருமோ. தான் பயந்தாரு சாமி. அடுத்த கோபம் எப்ப வேணாலும் வரலாம், ஓகே 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 இதெல்லாம் இருக்கு. நடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பயந்தாரு. அவரோட குணத்தை பத்தி பார்த்தோம். சரி, பேஜ் 400 எடுங்க. பேஜ் 400. பேஜ் 400 என்னது? உரைநடையா? ஆமா உடனேதான் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஒண்ணும் பண்ணல. பரவாயில்ல சாமி, ஓட்டுவோம். இதான் இது இருக்கு. இப்ப குடும்பத்தோட சேர்த்து போட்டீங்கன்னாக்கா இது 2 ஹவர் ஆயிரும். அடுத்து குடும்பம் வருது. அப்புறம் வந்து சாமி இது கொஞ்சம் முடிச்சுட்டு குடும்பம் வரத சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுல என்ன இருக்குன்ட்டு அதை டீட்டெயிலா நம்ம அடுத்து பாத்துருவோம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோல அதை போட்டு விட்டுருவோம். 2 வீடியோ. பேஜ் எத்தனை? 400. கடவுளை காண இதா மேல போங்க. அப்படியே இதெல்லாம் அப்படியே படிச்சதுங்க. கவலைக்கூடாது உள்ளும் புறமும் ஒருத்தர வளர்ப்பதால் வாட்டம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒழுக்கத்தை வருது. இதெல்லாம் ஒழுக்கம். இங்க வருது பாருங்க சாமி. சொல்ல பாருங்க இருக்கு. ஆணவ மர நிவர்த்தி ஞான உடம்பின் அருமை. ஓகே, இங்க வருது பாருங்க. கடவுள் அன்பு உருவம். கடவுளை காண உண்மையா விரும்பினால் அழுது கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா, அகங்கார ஒழிவு, தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும். தான் செஞ்சு நினைக்க கூடாதா? அதனாலதான் சாமி வரலாறு சொல்லும் பொழுது எல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காரா? காமங்களை இகபர காமங்களைனா என்னது? இகன்னா உலகியல், பரன்னா அருளியல், காமம்னா வேலை. எதையும் விரும்பி செய்ய வேண்டாம். காமம்னா என்ன சொன்னீங்க? வேலைங்க. வேலையா? கர்மா அது. ஓ கர்மாவா? காமங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்க? அதான் ஆசை காரணம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி வரும். விரும்பாமல் என்ன சாமி இகப்பரம் ரெண்டுமே வேணாம்னா எப்படி என்ன பண்றது? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அமைதியா நல்ல நாளதான். நீ விரும்ப கூடாது. வலது தேடி செஞ்சு போறதான் கடமையை செஞ்சுட்டு போங்க. மேல வருவோம். போயிடும். கவலை கூடாது. உள்ளம் புறமும் துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டம் உடைவதற்கு காரணமே இல்லை. அப்ப கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டோம்னா இறை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா சாமி? அப்படின்னு சொல்ல வராதா? உண்மை. அதாச்சா வந்து 438 எடுங்க. அருமை எடுத்தாலும் பெருசா நிற்க போயிடும். 438 ஞான யோக அனுபவ நிலைகளா? மேல போயிட்டு பாருங்க. அது மேல போயிட்டு அறிவது என்பது எதா? ஒழுக்கம் நிரம்பி கஷ்டம் சார். இங்க வரணுமா? ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும்
சங்கல்பம் உண்டானால், ம். அதாவது ஒரு ஒழுக்க நிரம்பி தன்னையே வழியா இருக்கிறோம். அந்த சங்கல்பம் ஒழிச்சு வரணும்னா நம்ம தாயம் குணம் வரும். இல்ல. ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டு. விசார சங்கல்பம்னா என்ன சாமி? எண்ணம் சங்கல்பம் முடிவு. விசாரணை என்ன? எண்ணம், அது முடிவு. என்ன ஆரம்பிச்சு அது முடிவாகுதா? சங்கல்பம் முடிவு. ஒழுக்கமா இருக்கணும், தனியா வழியா இருக்கிறோம். எல்லாம் ஒழுக்கம் நிரம்பி தனியா இருக்கிறாங்க. ஓகே. அப்படின்னு இல்லைங்க, நமக்கு தாயம் குணம் வரும், ஆணவம் போயிடும். ஓ, தாழும் குணம்னா ஆணவம் போயிடும். ஓகே. அப்போ அத்தருவத்துல போச்சுன்னா அவன் சக்தி பயந்து அறிவு விளங்கும். ஓ, இதுக்கு வழி சொல்றாரு சாமி. ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவா, தயவும் ஒழுக்கமும் ரொம்ப அவசியங்கிறாரு சாமி. ஆமா. அப்ப அத்தருணத்தில் திருவருட்சக்தி பதிந்து அறிவு விளங்கும். அப்ப ஒழுக்கமும் கருணையும் இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா அருள் இறங்கிடுவான். ஆமா, அதேதான். அது என்ன சாமி அருள் சக்தி பதிந்துன்னு என்ன சொல்றாரு? உள்ள இறங்குதுன்றாரா? ஆமா, கலக்குதா? ஃபிக்ஸ் ஆகுது. ஆதலால் இடைவிடாது கருணை நன்முயற்சியில் பழகல் வேண்டும். அது என்ன சாமி கருணை நன்முயற்சி? முயற்சி எந்த வேணாலும் தனியாக இருக்கணும், அதான் பண்ணணும். வேலை காரியம் எதுவா இருந்தாலும் அது கருணை தான் இருக்கணும். அது கருணை தான் இருக்கணும். அருமை எடுத்து போட்டு அருமை பெரிய 457 அது வந்து மொத்தம் படிக்க முடியாது உங்களால. இது நம்ம பாத்துட்டு சாமி திருவருண்மை மொழியும் வீடியோ இருக்கு. எப்படியா இருக்கா? அந்த வீடியோ வந்து நம்ம வீடியோ வெளியா இருக்கு. அதை நம்ம வந்து இதுல பார்த்தோம், மரணத்தை வெல்லலாம்ல பார்த்தோம். வேணாப்பா வேணா சாமி, இதெல்லாம் பார்த்துட்டு சாமி அந்த வீடியோ லிங்க்ல போட்டு விட்டுருவோம், அவங்க பாத்துக்கிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்காது. இது டீட்டெயிலா பாத்துட்டு சாமி உள்ள உட்காந்து அழைச்சி ஆராய்ஞ்சு விட்டோம் ஒன்னொன்னு. போட்டுருவோம் சாமி, போட்டுடணும். இது சும்மா சொல்லிருங்க. இப்ப வேணா இதுல என்ன சொல்றாரு திருவருண்மை மொழியில என்ன சொல்ல வர்றாரு? அதாவது அருளை பெறுவதற்கு உண்மையான வழியா? ஆமா, நான் வந்து ஹெட்லைன்ஸ் மாதிரி சொல்றேன் இப்போ. ஓகே மக்களே, ஐயா கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவாரு. இந்த ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பாருங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும், அதுலயும் பாத்துருங்க. அந்த லிங்க் நான் போட்டு அருள் பெற வழி என்ன, உபாயம் என்னன்னா நன்மை தீமை விசாரிச்சு, அதாவது அருள் ஆழ்ந்த அருள் அடையணும். அது என்ன வழி? அப்படி புத்தி தத்துவத்தார நன்மை தீமையை விசாரிச்சு நன்மையே உருவாக பெரியவங்க போய் அவங்கள என்ன சொல்றாங்களோ அந்த திருப்பணியை செஞ்சா அதை அடையலாம். நன்மை தீமை என்ன இது? நன்மை தீமை என்பது புண்ணியம் பாவம். நன்மை புண்ணியம், தீமை பாவம். எங்க தம்பி படிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க? இப்ப 457 453 453 453 அருள் அங்கதான் ஆரம்பிக்கிறேன். அருள் நெறிலிருந்து ஆரம்பிக்கிறீங்களா? அது சொல்லுங்க, வேற அதெல்லாம் வகுப்பிடுவேன். சரி, தொற்று அருமை எழுந்துருவேன். திருப்பி சொல்லுங்க சாமி, திருப்பி சொல்லுங்க. கடவுளது திருவுருளை எவ்வாறு பெறக்கூடும்? அதான் எப்படி அடைய முடியும்? ஆமா, மேல மேல போகும். மேல போங்க, இன்னும் மேல கொஞ்சம் நன்மை தேவை பாருங்க. ஓகே, புத்தி தத்துவத்தால் சரி பாருங்க. புத்தி தத்துவத்தால் நன்மை தீமை விசாரிச்சு, நன்மை தீமை விசாரிக்கணும்.
விசாரிச்சு நன்மையே உருவாக்குறான் பாரு பெரியவங்க, அவனை போய் சேரணும். அவனை துணை கொண்டு அவன் என்ன செய்ய சொல்றாங்களோ அந்த திருப்பணியை இடையறாம செய்யணும். செஞ்சு தம்பி இதே திருப்பணினாக்கா என்னன்னாக்கா நீங்க உட்காந்து தவம் செய்யறதுதான் நினைக்கிறேன் திருப்பணின்னு. கோயில் திருப்பணியா இல்ல என்னது அந்த மாதிரியா? அவர் என்ன சொல்றாரு அது பெரியவங்க போங்க, நன்மையார் பெரியவங்க போய் கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு அது செய்யுங்க, அது அருளை பெறலாம். நன்மை தீவனா என்ன அப்படின்னா, நன்மைங்கிறது புண்ணியம், தீமை பாவம், அவ்வளவுதான். நன்மை தீமை என்பவையாவை. நன்மை தீமை என்பவை புண்ணிய பாவம். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும். பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும். முடிஞ்சு, அவ்வளவுதான். ஜாலியா இருக்கும் சாமிய, படுத்துட்டு அப்படியே காலையில எந்திரிக்காம படுத்துட்டு ஜாலியா இருக்கும். ஆமா, இங்க வந்தாங்க ஒழுங்க 4 ஒழுங்க பார்த்து வாங்க. இந்திரிய ஒழுக்கம் முடியல சொல்லிருப்பாரு. அதான் நாங்கள் 4 ஒழுங்கு தர மாதிரி 459 பேஜில். இல்லைங்க சாமி, புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன? மனம், வாக்கு, காயம் எனும் 3 அடையும். மேலும் மனதிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், சரீரனிடத்தில் 4 வகையும் ஆக 12 வகையாய் நம்மை அடையும். ஓகே, அப்ப இதுக்குதான் சொல்ல வரீங்க, இப்ப இந்திரிய காரணத்தை சொல்ல வரீங்க, ஒழுக்கத்தை. ஏன்னா புண்ணிய பாவம் வந்து நம்ம இந்த மன, வாக்கு, காயத்தினால வருது சாமி. ஆமா ஆமா. சொல்லுங்க. இப்போ நான் 459 போடுங்க. 459 முந்தைய பார்த்துருக்கோம். பார்த்துட்டு சாமி, பார்த்துட்டோம், டீட்டெயிலா பார்த்துட்டோம். பரவாயில்ல, அப்புறம் அந்த வீடியோ லிங்க் இதுல போடுறேன், அப்படியே படிச்சிடறேன், அவ்வளவுதான். சொல்லுங்க. எது இந்திரிய ஒழுக்கம்னா என்னென்ன? இந்திரியம்னா என்ன? மெய், வாய், கணக்கு 5 தான் இந்திரியம். அதுல காது கொள்ளாரு, கொடுஞ்சொல், சிவபான், நற்கால், காது. உடம்பு அது அர்த்தம். கண்ணு கொடூரமாய் பாராது இருக்கு. நீங்க எந்த பேரா படிக்கிறீங்க சாமி? இந்திய கருத்து பாருங்க. இந்த இந்திரிய ஒழுக்கம், அவற்றுள் இந்திரிய ஒழுக்கம் என்பது இதா? அதான் படிக்கிறேன். நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை உற்று கேட்டல், அதான். கொடுஞ்சொல் முதலியவை செவிபுகாமல் நிற்றல். கொஞ்சம் சொல்லுங்க. அது நாதம் முதலிய ஸ்தோத்திரம் என்ன சாமி? தியானம் உட்காருங்கல்ல, நாதம் கேக்குது காதுல, அதா அதை ஒத்து கேட்கணும். விடியில் வந்து ஸ்தோத்திரம் சாமி பாட்டு பாடலாம் வச்சுக்கலேன், பக்தியா பாடினாலும் அது கேட்கலாம். ஏன்னு கேட்டா சாமி பாட்டுல ஆபாசம் ஒண்ணு இருக்காது, ஸ்தோத்திரம் தான் இருக்கும் இல்லையா, மனசு கொடுக்கும். ஆபாசம் என்ன சொல்ல வரீங்க? அசிங்கமான பாட்டுலாம் இருக்குல்ல, அது சொல்றீங்களா? நல்லா இருக்காது. இந்த சாமி வந்து பாட்டா முருகனா யாரெல்லாம் இருக்கட்டும், பாட்ட பக்தி தான் இருக்கும். அதுல சினிமா பாட்டுல வேற விஷயம் இருக்கு சாமி. ஆமா, அதான் ஸ்தோத்திரம் ஒத்து கேட்ட. மற்ற வேணாம் சொல்லுப்பாங்க, மற்ற வேணாம், நல்ல சினிமா பாட்டா வேணான்ட்டார். மற்ற காலம் அர்த்தம். கொடிஞ்சொல் வந்து காலை விடக்கூடாதுங்கிற. கொடிஞ்சொல்னா வெட்டுறம் பாரு, குத்துறம் பாரு, கொலைப்பட்டுற பாரு, நாசமா போ, எல்லாத்துல அதெல்லாம் கால் விடாது. அது தெரியாது, அந்த கூடாது. அது தெரியல, அது எது நம்ம சொல்ல மாட்டோம், தேவை நாங்க தொடப்போம். கண்ணு குடும்பமே பாராது. அசுத்தங்களை தீண்டாது. அசுத்தான எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க, அசுத்தம். அவன் உடம்பு தெரியல, காய்ச்சல் வந்துச்சு, செக் பண்ணினா அசுத்தம் இல்லாது. அசுத்தம்னா தவறா நடத்தாலும் சொல்றது அசுத்தம். அப்புறம் கொடூர பாலத்தெல்லாம் யாரையும் கோபமா பார்க்க கூடாது. அப்புறம் அரிசி மேல வெறுப்பு வரக்கூடாது சாப்பிடும்போது. ஓகேவா? ருசியின் மீது வெறுப்பு கூடாது. ஏன்?
விருப்பம் ஓவரா நிறைய தின்றுமா? நிறைய தின்னவுள்ளதான் தின்னுவோம். தின்ன கூடாதுன்னா முழுங்குறது அப்படியே. ஆமா. அதனால அப்புறம் சுதந்திர விருப்பம் இருத்தல். சுதந்திரம் சென்ட் வாசனை. அப்போ அதாவது ஞானேந்திர ஒழுக்கம் இது. தம்பி இல்லைங்க, இப்ப சுகந்த விரும்பாத இருத்தல் சொல்றீங்கல்ல, இப்ப புதுசா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னாக்கா, நிறைய கேன்சர் வர்றதுக்கு காரணமே அந்த செயற்கையான வாசனை திரவங்கள் இருக்குல்ல, ஆமா, அதுல உள்ள கெமிக்கல் தானா. தலைக்கு அடிக்கிறது, உடம்புக்கு அடிச்சுக்கிற சென்ட்டு, எதுல அதாவது எதெல்லாம் வந்து வாசம் கொடுக்குதோ அதுல வந்து இந்த காசினோஜிக் ஏஜென்ட் வந்து இருக்கு. அதாவது கேன்சர் விளைவிக்கக்கூடிய ஏஜென்ட்டுங்க. முக்கியமா காருக்குள்ள சாமி, காடிக்குள்ள வாசனை போடுவாங்கல்ல, ஏக்கோன் வழியா வரும்ல, அதுதான் டேஞ்சரஸா. நம்மளே வந்து விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். அது விரும்புறதுனாலதானே சாமி வினைய வந்துச்சு. இப்ப இதான் வரலாறு சொல்லிட்டாரு, சுகந்தெல்லாம் விரும்பாதீங்கப்பா, எல்லாம் கெமிக்கல் போட்டு அனுப்பி விடுவாங்க, அதை விரும்பாமே இருங்க, முடிஞ்சுது. ஆமா, அதான் சொல்லிட்டாரு ஞானேந்திர. அப்புறம் வாயில இனிய வார்த்தை ஆடுதல். பேசும்போது மன சந்தோஷமா ஞானேந்திரன் என்ன சாமி? ஞானேந்திரன் அந்த அதெல்லாம் பத்தி தாத்து வரும் பாருங்க. தாத்து நாது கேட்குமா? ஓ, அசுத்தங்கள் அதிகமா இருக்கிறோமா, கொடூரமா ருசி மீது விருப்பம் இல்லாம இருக்கிறோமா, இது எல்லாமே தவத்துக்கு உதவி செய்யுது. ஆமா, ஞானேந்திரன் இனிய வார்த்தை ஆடுதல். இனிய வார்த்தை சொல்லப்பா, கொடியான தோடாது, பொய் சொல்லாத இருத்தல். அப்புறம் ஜீவன் திண்டால் எந்த தந்திரமாக செஞ்சு அதை தடை பண்ணணும். அதை நம்மளால முடியாது. பண்ணலாம் முடியாதா? நீ பண்ணி இப்ப எலி ஆடினீங்க, எலி அது பிடிக்க மாறீங்க, எலி பிடிக்க மாறீங்க. நான்ப்பா சரணா வேணாம்பா, எலி பாவம் பண்ணா என்ன பண்ணீங்க? போட வேலையை பார்த்துட்டு இவட அதை தொந்தரவு பண்ணுங்க கேட்பீங்களா? அன்னைக்கு வைஃபோட சொந்தக்காரங்க வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த துரியான் பழம் ஞாபகம் இருக்கா சாமி? தெரியுமா? ஆமா ஆமா, ஐயோ நல்லா தெரியும். முள்நாரி, அது வேறு தமிழ்ல முள்நாரி பழம், அது வேறு. அது பழம் சாப்பிட்டே இருக்கும் போது எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அத வந்து ஒரு பெரிய புழு அதுக்குள்ள இருந்து வெளியாகுது. உடனே அந்த புழுவை கொல்ல போனாங்க. அப்ப நான் எடுத்து சொன்னேன், இந்த புழுவை சாப்பிடலாம், நான் எடுத்து வாங்கிட்டு கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு அது தூக்கி அது இலைக்குள்ள போட்டேன். எவ்வித தந்திரத்தில் அது இல்லைன்னா கொண்டுருப்பாங்க. அது வேலையை அது பாக்குது, அதோட பழத்தை இவங்க பிடிங்க சாப்பிட்டு அதை கொள்றாங்க. சாப்பிடலாம்னு சொன்னேன், யோசிக்கிறீங்க. ஆமாவா சாப்பிடலாமா அப்படின்னு, சாப்பிடுறோம் பாருங்க அப்படின்னு போயிட்டு காட்டுக்குள்ள போட்டேன், செடிக்குள்ள போட்டேன். அது போயிடுச்சு. ஏய் கொல்லாத கொல்லாத கொல்லாத, ஏன்னா கொல்ல போயிட்டாங்க. அந்த துரியா முள்ளிலேயே அடிக்கிறாங்க. அதுக்கு சாவல இன்னும். கேள்ல இருந்து கம்மியான வரல. ஆமா, வர வழியில கடை இருக்குங்க, அது மூசங்கிங்க, விலை உயர்ந்தது. அது துரியா பழம் இருக்கும். சுபாஷ் எல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. பாவியோ நோண்டி சாப்பிடுவாங்க. அது என்னோட நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, பெரியோர் இடத்தில் செல்லுதல். மொத்தப்படி பண்ணல, என்ன சும்மா சும்மா சொல்லுங்க அடுத்து. ஓகே, இது வந்து ஞானேந்திரிய, இது என்னது, இது என்ன ஒழுக்கம்? கர்மேந்திரிய ஒழுக்கம். ஆமா ஆமா சாமி, எனக்கு இப்பதான் புரியுது சாமி. மலை ஜலங்கள்லாம் வந்து கரெக்டா வச்சுக்கணும். இதெல்லாம் அப்புறம் கர்ண ஒழுக்கம் ஒண்ணுமே பெருசு பாருங்க. சிச்சவியன்கள் மனதை தவிர எந்த ஆபத்திலும் செலுத்தாமல் இழுத்து நிறுத்துதால். புருவமத்தில பாடுற அல்ல, மனசை வந்து புருவமத்தில செலுத்து, வேற எந்த ஆபத்திலும் செலுத்தாது. காலம் முதல்ல
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எழுத்து பூர்வத்தில் நிற்க வை. ஓகே. அடுத்த மொத்தம் விசாரிக்காத, விசாரிக்காத, தன்னை மதிக்காத, நான் பெரிய ஆள் நினைக்காத, அது தப்பு. இல்லைங்க சாமி, எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு குற்றத்தை விசாரிச்சு விட்டு, ஏய் நான் அவனோட மேலானவன் அப்படி, அதனால இல்ல சாமி, எதுக்கு குற்றம் விசாரிக்கிறான் சாமி? இவன் வந்து உயர்ந்தவன் காட்டுறதுக்கு தான் சாமி விசாரிக்கிறான். அது மாதிரி தெரியுமா உங்களுக்கு? சுகர் வேணும் 300 இருக்கு. என்னங்க? சுகர் 300 இருக்கு வச்சுங்களேன். சுகர் இவனுக்கு 300 இருக்கு. ஓகே. ஒரு ஃப்ரெண்டை பார்த்தான். இல்லைன்னா இப்ப சுகர் கடான்னு கேட்டான். ஆமா இருக்குண்ணா. எவ்வளோ? 400 400 இருக்கு அவனுக்கு. 400 இருக்கு அவனுக்கு. இவனுக்கு சந்தோஷம் பாருங்க. 3 தானே 400 இருக்கு. ஐயோ 4 இருக்கு அப்படி வருத்தப்படல. 400 இருக்கு அவனுக்கு. எனக்கு 3 தான்ல. அடுத்தவனுக்கு எதுனா சந்தோஷம் சார். அடுத்தவனுக்கு எதுனா சந்தோஷம். ஆமா. என்னப்பா என்ன பண்றாருப்பா, தன்னை மரியாதை எடுத்தார். கோவியாத எடுத்தாரு பாருங்க. யார் மேலே கோச்சிக்காதுன்றா ஒரே வரிங்க. ஒண்ணு ஃபாலோ பண்ண போறோங்க நம்மளால. ஐயா இவ்வளவு சொல்லுங்க, நம்ம எதனா ஒண்ணு ஃபாலோ பண்ண போறோங்க. ஆமா. மேல யாருமே கோச்சிக்காதேன்றார். ஒரு வர விளக்க வேண்டாம், எந்த காரணம் வச்சுக்காத, யாருமே கோச்சிக்காத, அவ்வளவு இருக்கணும் நம்மளால. கோபியா இருக்காத, அக்கிரமா அதிக்கிரம புணர்ச்சி, இது காமம் செக்ஸ் தானே சாமி? ஆமா ஆமா ஆமா. அக்கிரமா அதிக்கிரம புணர்ச்சி ஆச்சு. அதோட இதே பாருங்க அவரு. அது அடுத்து ஜீவ ஒழுக்கம்னு சொல்றாங்க. அதுல என்னது? ஒண்ணு இல்ல, ஜீவன்னா மனுஷால் மாத்திரம் சார். மனுஷாளுக்கு மனுஷனுக்கு மனுஷன் உள்ளது. ஆமா ஆமா, மிருகம்லாம் கிடையாது. யார பார்த்தாலும் குளம் கோத்திரம் சாதி எதுவும் பார்க்க கூடாது. மனுஷாலை பொறுத்த வரைக்கும் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம் தேசம் மாதம் உயர்வு தாழ்வு ஒரு பேரும் பார்க்க கூடாது. அவன் நம்முடைய சகோதரன், ஆண்மை ஒருபாட்டு உரிமை, அந்த சகோதரன் வேற என்னமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஜெவ இருக்காது. கஷ்டமே இல்லைங்க இது. நம்ம இருக்கல, நான் என்ன ஜாதி உனக்கு தெரியுமா? நான் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. ஏன் ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாது. உங்க ஜாதிலாம் எனக்கு தெரியாது. நான் விசாரிக்கல. அதை விசாரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதான் இல்ல, அது இதான் இருக்கும். ஜாதியோ இருக்கும், இதான் ஜெவ இருக்கும். யார பார்த்தாலும் நம்ம அப்படி நினைக்கிறது இல்ல சாமி. இப்ப சன்மார்க் வந்ததுல இருந்தே மலாய்க்காரனும் சீனனும் எவனா இருந்தாலும் பொதிச்சு இருக்கான். சன்மார்க்கத்தினால இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. வந்து நம்ம அடுத்த ஆண்டோட பாருங்க. அது என்ன தெரியுமா? எல்லா உயிரினத்திலையும் நம்ம இறங்கி மன இறங்க காட்டணும், அவ்வளவுதாங்க. புழு தூக்கி பட்டு சொல்லி பாருங்க. அதான் புழு தூக்கி பட்டு சொன்னீங்களா, காப்பாத்தினீங்கல்ல, அதான் ஆன்ம ஒழுக்கம். ஓ, அது ஆன்ம ஒழுக்கமா? ஆமா. திருப்பதிய 4 ஒழுங்கு திருப்பதிங்க. இது சொல்ற, இதை ஃபாலோ பண்ண வேண்டியதான் சாமி. அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவு 4 ஒழுங்கு அவ்வளவுதான். இதோட தொடர்ல ஐயா தெரியுமா? நான் இதுல பாக்குமே, அதனால சொல்லல, இன்னும் நிறைய சொல்றாரு. அப்ப நம்ம அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் அது கீழே கொடுத்துருவோம். டைட்டிலா பாக்கணும், அங்க பாத்துங்கப்பா. ஆமா, அது மாத்திரம் இல்லாம இடந்தளித்திருத்தல் தெய்வம் பராபரம் பெருங்கள் பற்ற வலிச்சா சொன்னார். இடந்தளித்திருத்தல் சிக்கனில் வருதல் தெய்வம் பராவல் பரவர் இரங்கல் பெருங்குளம் டீட்டெயிலா பாட்டு சாமி. அன்னைக்கு டீட்டெயிலா இல்ல, இதெல்லாம் இருக்கு. எல்லாம் இல்ல, அந்த லிங்க் போடுவாங்க, பாத்துங்க. சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்து அளவிறந்த சமயங்களும் சமையல் குறித்த சாதனங்கள் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்களே என்றும் இவங்களில் பலபட விரிந்த வேதங்களாகவும் எல்லாம் இல்ல. நம்ம வந்து இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னு சொல்லி கத்தியா சொல்றாரு. ஆண்டனாவது
அந்த திருமேனியை மங்கள திருக்கோலத்தை கண்காட்சியாக எங்க படிக்கிறீங்க தம்பி நீங்க? பக்கம் 462 கடைசி முடிக்கிறேன். கடைசி பேராகிராஃபா? எப்படி சொல்றீங்களே? ஓகே கடைசி முன்பரா? ஓகே. இது மாதிரி 4 பாருங்க. அப்படி இருந்தோம்னா ஆண்டது அருளப்பத்து மங்கள திருக்கோலத்தை கண்காட்சியாக இல்ல எங்க இருக்கு? ஆண்டவர் அற்புத திருவருள் குறித்தா? 4வது வரிங்க. கீழே இருந்து 4வது வரியா? ஓ, ஆண்டவரது அற்புத. நானு என்ன படிக்கிறேன். ஆண்டவனாரது அருள் அற்புத ஞான சித்த திருமேனியின் மங்கள திருக்கோலத்தை கண்காட்சியாக கண்காட்சி கண்ணால பாக்கணும், சும்மா கருத்து இல்ல. கண்காட்சியாக உள்ளங்குளிர ஆனந்த கண்ணீர் கொண்டு பரவசத்துடன் தரிசிக்க பெரும் புண்ணியமுடையவர்களாய் எதிர்பட வாய்க்க பெறவும் நின்றோமானால். அப்படின்னா என்ன சொல்றாரு? நாம் எல்லாரும் கீழே வருதா? நாம் எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்தினுக்கு உரிமையுடையவர்களாகி அறிவு வந்த காலம் முதல் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும் அதே கணத்தின் உள்ள பெருங்களிப்புடன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத சத்திய சக பூரண பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்து பெருவாழ்வில் வாழ பெறுவோம். வந்துட்டீங்க தம்பி. தடைபடாத பேரின்பம். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது உண்மை. இப்ப நம்ம செயல்பட்டோமா இல்லையா? அதான் நம்ம கேள்வி. செயல்படணும். நம்ம செயல்பட்டோம்னா வாழலாம். மனிதன் தெய்வமாகலாம் சாமி. ஆமா 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 ஆமா. ஓகே சாமி, சரி. இப்ப இன்னைக்கு நம்ம ஒழுக்கத்தை பார்த்துட்டோம். கொஞ்சம் சம்மரி கொடுத்துருங்க, முடிச்சுக்குவோம். வள்ளலாரே சொல்லியிருக்காரு, இதுகாரும் என்னோடு பழகியும் சன்மார்க்கம் இன்னதென்று. அதுல ஆரம்பிச்சு சாமி, சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று. சன்மார்க்கம் இன்னதென்றுல, சன்மார்க்கம் ஒழுக்கம். நம்ம இது வரைக்கும் நம்ம எய்ம் வள்ளலார் நிலை அடையணும், மரணம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வழி காமிச்சாலும் பார்த்தோம். அது மெயினா அவரு 4 சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல ஜீவானந்தம் தான் ஐயா சொல்றாரு. சன்மானம் ஜீவானந்தம் தான். சன்மானம் ஜீவானந்தம் தான் சொன்னாரு. தயவுள்ள உள்ளவங்கலாம் சன்மானம் சார்ந்தவர்கள் சொல்லிருக்காரு. அதனால தயவு தான் நம்ம டீட்டெயிலா முதல்ல பார்த்தோம். ஜீவானந்தம் பார்த்தோம். அதாவது 7 தினமும் ஒரு காலம் கண்டுபிடிச்சா பாரு பெருமை. பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், பறை. 7 தான் துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சார். சரி. அதுல இந்த துன்பத்தை ஒரு ஜீவன் கஷ்டப்பட்ட பொழுது மன இறங்கி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி மன இறங்கி பசி ஆத்தணும், துன்பத்தை போக்கணும். இதுதான் ஜீவானியம். இதே பெரிய என்ன பண்ணாங்க, முன்ன பெரியவங்களாம் கூட என்ன பண்ணாங்க, விரதம்லாம் வச்சாங்க. ஒரு வேளை சாப்பிடாத விரதம் வச்சாங்க. விரதம் ஏன் வச்சாங்கன்னு சொன்னா, சாப்பிட வந்தா பசி வேலை நமக்கு தெரியும். பசி தான் கஷ்டப்படுறது நமக்கு தெரியும். மொத்தம் என்ன வரும் அதுக்காக கொடுத்தாங்க. நான் பண்ணி அந்த ஆர்டர் ஒன்றும் தரமாட்டான். அது அவன் லாபம் இல்லை. தர்மம் பண்ணாதான் தருவான். அதனால தயவு தான் முதல்ல வேணும்.
இல்லை பக்தி வேணும் நமக்கு. பக்தி இருந்தால் மனம் இருக்க வரும். மனம் இருக்க கல் மனசு, கல்லான மனசு. பக்தி தான் கொஞ்சம் மனம் கொஞ்சம் கரையும், விசுவாசம் ஏற பண்ண வரும். அப்புறம் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் தான் பயம் இருக்காது. ஐயா சொல்றாரு, ஆகார அரை அரைக்கா பயம் பூஜைன்னுவார். பயம் பூஜைனா பயம் எல்லாம் என்ன அர்த்தம் இல்லை. பயப்படாதனா நம்ம என்ன பயப்பட போறோம்? தப்பு செஞ்சதான் பயம் வரும். ஆமா, தப்பு செய்யாதான் அர்த்தம். அதுக்கு பயம் பூஜை தப்பு செய்யாதான் அர்த்தம். நம்ம இப்படி வாழணும். அதுதான் அது ஒழுக்கம் வேணும். ஐயா இருக்கிறாரு, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆண் ஒழுக்கத்தை பிரிச்சு மேம்படியில் இன்னும் விவரம் பிரிச்சு எழுதுறாரு. அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். தொடர்பாக தொலைச்சா அதை பின்னர் பட வரும். மக்களே, நம்ம மெதுவாக படிங்க, உண்மையாக படிங்க, ஊன்றி படிங்க, ஊன்றி படிங்க, படிச்சு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்ம கிடக்கிறோம், நம்ம வாழணும். வழிதான் இதெல்லாம் அதுக்கு வழி. பொழுதுபோக்கு இல்லை இதெல்லாம். அது வேற சினிமாலாம் பொழுதுபோக்கு, நம்ம காலத்து வேணா அடிக்கிறோம். அதை படிக்கிறது இதெல்லாம் பொழுதுபோக்கு. அது இல்லை, இது அப்படி இல்லை. இது நம்மளோட வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கி என்னைக்கு வாழறத வழிபட்டது தான் இது. அப்பா வரலாறு ஓகே, அதான் வரலாறு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்கிறோம். தயவுசெய்து இதெல்லாம் நம்ம சனதார கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி இதை பண்றாரு. அதெல்லாம் கன்வெர்ட் செய்யறாரு அவரு. என்ன நாம நீங்க வேற இல்ல 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 ஒரே புரிஞ்சுவிடும். இந்த வெளிப்படுத்துறான்னு சொன்னா வெளியே படிச்சிடும், பார்த்துடுறோம். வெளிப்படுத்த எவ்வளவு வேலை இருக்கு அவருக்கு. ரெக்கார்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், பார்த்து பப்ளிஷ் பண்ணணும். இதெல்லாம் அவருக்கு எதுக்கு ஏன் செய்யறாரு? அவரு ஆசை தொண்டா செய்யறாரு. நான் செஞ்சு மக்கள் எல்லாம் திருத்தணும், எல்லாரும் வாழணும், என்னதான் செய்யறாரு. அவர் நன்றி சொல்லி இந்த படிங்க, மெதுவாக படிச்சு பாருங்க. இதை படிக்கிறது டைம் வேஸ்ட் நினைக்காதீங்க. இதை படிச்சு மற்றவங்க சொல்லுங்க. உங்களால் 4 பேர் தெரிஞ்சிட்டோம், நீங்கள் தெரிஞ்சலாம், எல்லாரும் நல்லது. ஒரு தடவை படிங்க. படிச்சு அப்புறம் இன்னொன்று இருக்கு. ஐயா சொல்றாரு, அடுத்த குடும்பம் ஒன்று இருக்காரு. அதை விட விவரமா இருக்கு. அதுல இருந்து என்ன சொல்றது தெரியுமா? முதல்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டான். அதனால இப்ப சொல்லுங்க சாமி, குடும்ப கௌரவம் இருக்கு, அதை அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அப்புறம் இப்ப குறை கழிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். சரி, குடும்ப கௌரவம் இருக்கு. ஐயா ஒரு விவரம் அப்படியே நிலைமை எழுதியிருக்காரு. குடும்ப கோரமான நிலைமை எழுதிருக்காரு. கோரத்தை அடுத்த வாரம் நான் சிரிக்கிறேன். படிச்சா அவமானமா இருக்கு. ஆமா தம்பி, அடுத்த வாரம் பார்ப்போம். தயவுசெய்து நல்லா படிங்க. 3 பாயிண்ட் வந்துருச்சுங்க. இது வரைக்கும் தயவு வந்துருச்சு, பக்தி வந்துருச்சு, ஒழுக்கம் வந்துருச்சு. வரப்போது தான் வரப்போகுது. அது இன்னும் ஜாக்கிரதைங்க. அதான் உண்மையிலே நீ யாரையும் என்னமோ தவறலாம் சொல்றாங்க, செய்யறாங்க. கேட்டிருப்பீங்க, நீ பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் குறை சொல்லலை. வள்ளலார் சொன்னாரு. ஏன்னா அவன் ஏன் பாட முடியும் தெரியுமா? யாரு பரவடைஞ்சாங்கன்னு பார்க்கணும். இது வரைக்கும் வந்ததில்ல. வள்ளலார் சொல்றாரு, என்ன போல உடம்பு நோகாம தவம் பண்ணி என்னைக்கும் சாவாராம். ஆனா யாரும் கேட்கறது அவர் என்ன செய்யணுங்கிறத விளக்கமா இருக்கு. தவம் எப்படி செய்யணும், தவம்னா என்ன, எப்படி செய்யணும், என்ன அனுபவம் வரும், வருஷப்படுத்தி இருக்கார். இந்த வருஷம் யாரும் எழுதலை. அது வரப்போகுது, அடுத்து வரப்போகுது. அதை நல்லா கவனிங்க. ஆனா யார் மாமி சாப்பிடல அவங்க மாத்திரம்தான் அதை கவனிக்கணும். மாமி சாப்பிட்றவங்க அதை கவனிக்காதீங்க, பலன் கிடைக்காது. மாமிசை விட்டுட்டு தயவோடு உள்ள மாத்திரமே தவத்தை படிங்க. இதில் தாழ்மையான வேண்டுகோள். அதில் அணைத்து சொல்றேன்.
மாம்சம் சாப்பிட்டு தாத்தியம் பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அதாவது மாம்சம் சாப்பிடாம அதாவது சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்றாங்க. அவங்க மாத்திரமே ஒரு இதுதான் தவம். அது அடுத்த வரும். நல்லா கவனிங்க. அதை வந்து நல்லா கவனிங்க. அதை சொன்ன மாதிரியே தவம் செய்ய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது கிடைக்கும். நன்றி, வணக்கம். அற்பெரும் ஜோதி, அற்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அற்பெரும் ஜோதி. திருள்ளே சமம் ராமலிங்காவையும் ராமனும் ராமலிங்கம். நன்றி ஐயா, நன்றி. பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இதை செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த உண்மை பேசி சேரட்டும். சரி சாமி, அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம்.